இந்த மாசிக்காய் பொடி இருக்குது இல்லைங்களா, இதனோட ஒரு 100 கிராம் அளவுக்கு மாசிக்காய் பொடினா 50 கிராம் அளவுக்கு வால் மிளகு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நம்ம வெந்நீரில் கலந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். ரொம்ப நாளாக சுகர் இருக்கக்கூடிய பெண்கள், ஸோ சுகர் கம்ப்ளைண்ட் இருந்துக்கிட்டே இருக்குங்க, சுகர் வந்து எனக்கு குறையவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, எப்போவுமே இந்த HbA1c லெவல் வந்து அபோவ் ஒரு 8-9 இந்த மாதிரி சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அதிகமான உப்பு புளிப்பு சேர்த்து சாப்பிட்றது, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய பெண்கள், இவர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தைராய்டு கிளாண்டில் சின்ன சின்ன கட்டிகள் வந்து அங்கங்கே வீங்கி வீங்கி இருக்கிறது, தொண்டைக்கு மேலேயே வந்து பார்த்தோம்னா நம்ம கழுத்துக்கு மேலே அப்படி வீங்கி இருக்கிறது நல்லாவே தெரியும். ஸோ தைராய்டில் இருக்கக்கூடிய ரைட் லோப் ஆர் லெஃப்ட் லோபில் நொடியூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி அது வந்து வீக்கத்தை வந்து நமக்கு தரக்கூடியது. தினந்தோறும் காலையில் நம்ம காஃபியோ டீயோ ஏதாவது குடிச்சிட்டு இருந்தோம்னா ஸோ அது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு மூலிகை டீ மாதிரி நம்ம குடிச்சிக்கலாம். இதில் முக்கியமாக வாழைப்பூ கஷாயம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா, PCOD ப்ராப்ளம் இருக்கான உணவில் அடிக்கடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளில் முக்கியமாக பார்த்தோம்னா கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள், யூட்ரஸ் ஃபைப்ராய்ட். ஸோ ஃபைப்ராய்டு யூட்ரஸ் நிறைய பெண்களுக்கு இருக்குது. ஸோ இதனோட சிம்டம்ஸ் நமக்கு எப்படி இருக்குன்னா, மைல்டாக அடி வயிற்றில் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் நிறைய பெண்களுக்கு இருக்கும். அதை தொடர்ந்து பார்த்தோம்னா வெள்ளைப்படுதல் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் எந்த வயதில் ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் இந்த மெனோபாஸ் டைமில் தான் பெண்களுக்கு அதிகமாக ஏற்படுது. 40 வயதை கடந்து 45 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரி ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா இதற்கு காரணமாக எதெல்லாம் இருக்கும், ரொம்ப நாளாக சுகர் இருக்கக்கூடிய பெண்கள், ஸோ சுகர் கம்ப்ளைண்ட் இருந்துக்கிட்டே இருக்குங்க, சுகர் வந்து எனக்கு குறையவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, எப்போவுமே இந்த HbA1c லெவல் வந்து அபோவ் ஒரு 8-9 இந்த மாதிரி சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரி ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி யூட்ரஸில் ஃபைப்ராய்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி காரணங்கள், அதிகமான உப்பு புளிப்பு சேர்த்து சாப்பிட்றது, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய பெண்கள், இவர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடிக்கடி வந்து பார்த்தோம்னா வெஜினல் டிஸ்சார்ஜ் இருக்கக்கூடியது, இல்லை யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடியவங்க, அனிமியா, இந்த இரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த மாதிரி ஃபைப்ராய்டு யூட்ரஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த தைராய்டு பிரச்சனையில் தைராய்டு நொடியூல் அப்படின்னு சொல்லுவோம். தைராய்டு கிளாண்டில் சின்ன சின்ன கட்டிகள் வந்து அங்கங்கே வீங்கி வீங்கி இருக்கிறது, தொண்டைக்கு மேலேயே வந்து பார்த்தோம்னா நம்ம கழுத்துக்கு மேலே அப்படி வீங்கி இருக்கிறது நல்லாவே தெரியும். ஸோ தைராய்டில் இருக்கக்கூடிய ரைட் லோப் ஆர் லெஃப்ட் லோபில் நொடியூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி அது வந்து வீக்கத்தை வந்து நமக்கு தரக்கூடியது. இதுக்கு காலப்போக்கில் என்ன ஆகும்னா நாளடைவில் நமக்கு யூட்ரஸ்லேயும் ஃபைப்ராய்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை நமக்கு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி காரணங்கள் இருக்கும்பொழுது தொடர்ந்து நம்ம என்ன உணவுகள் எடுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். உணவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கா, ஸோ அதிகமான துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும். ஸோ பெண்கள் ரொம்ப கவனமாக இருந்து ஃபைப்ராய்டு யூட்ரஸை சரி செய்கிறதுக்கான சில வழிமுறைகள் என்னென்னா, தினந்தோறும் காலையில் நம்ம காஃபியோ டீயோ ஏதாவது குடிச்சிட்டு இருந்தோம்னா ஸோ அது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு மூலிகை டீ மாதிரி நம்ம குடிச்சிக்கலாம். இதில் முக்கியமாக வாழைப்பூ கஷாயம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஏன்னா பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது நிறைய பேருக்கு சொல்லி ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா வாழைப்பூ கஷாயம். இதை எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2 to 3 கைப்பிடி அளவு வாழைப்பூவை எடுத்து 3 கிளாஸ் தண்ணீரில் போட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பாயில் பண்ணணும். ஸோ பாயில் பண்ணிவிட்டு அது வந்து 1 கிளாஸ் வந்ததுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஃபில்டர் பண்ணி எடுத்த இந்த தண்ணீரை தினந்தோறும் காலையில் குடிக்கணும். இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கலாம். ஸோ கருப்பட்டி சேர்த்து இதை குடிக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதிகமான ப்ளீடிங் இருக்குது, இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு இந்த வாழைப்பூ கஷாயம் பயன்படுது. அப்படி இல்லைன்னா இல்லை இதனோட சேர்ந்து உடல் உஷ்ணமும் அதிகமாக இருக்குது, இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வாழைப்பூவை நல்லா தண்ணி விட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும்.
இதனோட மோர் சேர்த்து குடிக்கணும். மோர் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம குடிக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு தனிய ஆரம்பிக்கும். உடல் உஷ்ணம் தனியும். அதே மாதிரி அதிகமான ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு இது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி வேறு என்ன பண்ணலாம்? ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கான்னா உணவில் அடிக்கடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் வந்து இந்த பச்சையாகவோ இல்லை நம்ம உணவு மதிய நேரத்தில் இப்போ உணவு ஃபுட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோன்னா அந்த டைமில் சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு ஒரு 5-6 சின்ன வெங்காயம் வந்து உணவோடு சேர்த்தே நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா உணவோடு சேர்த்தே சாப்பிட்டுட்டு வர்றதோ இதனோடு சேர்த்து பார்த்தோம்னா இந்த சின்ன வெங்காயம் வந்து நம்ம நெய்யில் வதக்கிட்டு ஒரு 5-6 சின்ன வெங்காயம் வந்து நெய்யில் நல்லா வதக்கிட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். இதனோட கொஞ்சம் சீரகம் சேர்த்து கொஞ்சமாக பனங்கற்கண்டு சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை நம்ம சாப்பிடணும். இது எப்போன்னா காலையில் தினம்தோறும் காலையில் நம்ம இதை பயன்படுத்தலாம். ஸோ பெண்கள் வந்து அதிகமான உதிரப்போக்கு இருக்குது, உடலில் வந்து ஸ்டாமினா இல்லை, அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இருக்குது, அதை சரி செய்கிறதுக்கு நம்ம இந்த சின்ன வெங்காயம் பயன்படுத்தலாம். ஸோ இந்த சின்ன வெங்காயம் பனங்கற்கண்டு சேர்த்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கலாம். ஸோ இது குடிக்கும்பொழுது நமக்கு உடல் எடை குறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறவும் இது வந்து நமக்கு பயன்படுது. ஸோ கழிவுகள் வெளியேறது மட்டும் கிடையாது, ஸோ இது வந்து பெஸ்ட் லிவர் டானிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து குறையிறதுக்கு நமக்கு இது பயன்படுது. ஸோ தொடர்ந்து இந்த சின்ன வெங்காயம் நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல் கழிவுகளானது வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது குறைவதற்கு நமக்கு இந்த சின்ன வெங்காயம் பயன்படுது. முக்கியமாக பார்த்தோம்னா இன்னொரு ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னோம்னா மாசிக்காய். இந்த மாசிக்காய் வந்து அதிகமான துவர்ப்பு சுவை, டேனின் அதிகமாக இருக்குது, டேனிக் ஆசிட் இதில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய உடலில் கழிவுகள் கட்டிகள் இருக்குன்னா அதை வெளியேற்றுவதற்கு மாசிக்காய் பயன்படுது. இதனோட வால்மிளகு சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அதிகமான நம்ம உடலில் இருக்கக்கூடிய கட்டிகள், கற்கள் இருக்குது, பித்தப்பையில் கற்கள் இருக்குது, இல்லை நமக்கு வந்து சிறுநீரகங்களில் கற்கள் இருக்குன்னா அதை வெளியேற்றுவதற்கு நமக்கு பயன்படுது. இப்போ தொடர்ந்து இந்த மாசிக்காய் அப்படின்னு சொல்கிற இந்த பொடியை, மாசிக்காய் பொடியை வந்து நம்ம பயன்படுத்தணும். இது எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னா இந்த மாசிக்காய் பொடி இருக்குது இல்லைங்களா, இதனோட ஒரு 100 கிராம் அளவுக்கு மாசிக்காய் பொடினா 50 கிராம் அளவுக்கு வால் மிளகு, ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நம்ம வெந்நீரில் கலந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ வெந்நீரில் கலந்து குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கழிவுகள் கட்டிகள் இது வந்து வெளியேறதுக்கு நமக்கு பயன்படுது. இதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா வெந்நீரில் கலந்து, ஸோ காலை இரவு 2 வேளையும் இந்த மாசிக்காய் வால்மிளகு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெந்நீரில் கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ வெந்நீரில் கலந்து 2 வேளையும் உணவு எடுத்ததுக்கு பிறகு நம்ம சாப்பிடும்பொழுது பெண்களுக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் கட்டிகள் இருக்கா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு பயன்படுது. ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா உடல் பருமன் அதிகமாயிட்டே போகும். ஸோ எப்போ இந்த வந்து யூட்ரஸில் வந்து இந்த ஃபைப்ராய்டு பிரச்சனை வந்துச்சோ இல்லை பிசிஓடி வந்துச்சோ எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குங்க, உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை சரி செய்யறதுக்கு நம்ம இந்த மாசிக்காய் வால்மிளகு இந்த பொடியை பயன்படுத்தலாம். அதே மாதிரி உணவு முறைகளில் காய்கறிகளை நம்ம அதிகமாக பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கட்டிகள் கழிவுகள் நமக்கு நல்லாவே வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய பார்த்தோம்னா இந்த கழிவுகள் வெளியேறுவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பழச்சாறுகளை வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த பழச்சாறுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய, ஸோ எலுமிச்சை ரொம்ப முக்கியம், ஆரஞ்சு, சாத்துக்குடி, கருப்பு திராட்சை, இதை எல்லாமே நம்ம வந்து ஜூஸ் மாதிரி தினம்தோறும் ஏதாவது ஒன்றை நம்ம பருகிக்கிட்டே வரும்பொழுது முக்கியமாக பைனாப்பிள், ஸோ அந்த அன்னாச்சி பழம் வந்து சாறு எடுத்து பருகும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான கட்டிகள் நமக்கு கரைய ஆரம்பிக்கும். ஸோ பெண்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கும் இந்த வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இதுலேயே முக்கியமாக வந்து பார்த்தோம்னா குமரி கஷாயம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. ஸோ இதை நம்ம சித்த மருத்துவத்தில் ஃபாலோ பண்ணும்பொழுது கொஞ்சம் அந்த குமரி கஷாயம் அப்படின்னு சொல்கிறது அசோகப்பட்டை முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மருந்து வகை தான். ஸோ
கருவேப்பப்பட்டை, நாவல், கொன்றை, ஆவாரம்பூ இது எல்லாமே சேர்ந்தது தான் குமரி கஷாயம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மருந்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கஷாயமாக தினம்தோறும் ஒரு வேளையாவது நம்ம குடிச்சிட்டு வரும்போது ஸோ நாட்பட்டு இருக்கக்கூடிய கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள், அதிகமான உதிரப்போக்கு, வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது, இல்லை பிசிஓடி, அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த பதிவில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை, அதை ரொம்ப எளிமையாக நம்ம சித்த மருத்துவத்தின் மூலம் எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.